Hello friends, welcome back to our channel Mailtogai Studio. இந்த வீடியோல நம்ம அடுத்த ribbon embroidery டிசைன் பார்க்கலாம். பாருங்க இதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு நான் ஒரு 5 cm லைன் டிரா பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி லைன் டிரா பண்ணிட்டு சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது 2.5 cm 2.5. இந்த பக்கம் 2.5 இருக்கு, இந்த பக்கம் 2.5 இருக்கு. நெக்ஸ்ட் இப்படி வச்சு போடுங்க. இது கரெக்ட்டா 5 cm தான். பாருங்க அந்த 2.5 வந்து இந்த சென்டர்ல மெர்ஜ் ஆகணும். அதுக்காக தான் அந்த மார்க் பண்ணோம். நெக்ஸ்ட் இந்த டைரக்ஷன்ல ஓகே. இப்போ பாருங்க இதுல எல்லாமே 2.5 அளவு கரெக்ட்டா இருக்குது. இந்த அளவு வந்து கரெக்ட்டா இருந்தா தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டா வரும். இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு சென்டர்ல இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி உல்லன் த்ரெட் எடுத்துக்கோங்க. காட்டன் எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்து இந்த மாதிரி நீடில்ல கோர்த்திருக்கேன். இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இங்க இருந்து த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. மேலே எடுத்துட்டு குட்டியா ரன்னிங் ஸ்டிச், நார்மலா ரன்னிங் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதுதான். இந்த அளவுக்கு இருந்தா போதும். இந்த அளவுக்கு ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. திரும்ப வந்து இங்கிருந்து இங்க வரைக்கும் இந்த ரவுண்ட் போட்டிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் தான் போடணும். இப்போ பாருங்க இந்த மாதிரி எல்லா பக்கமே ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நாட் போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து நான் ஒயிட் கலர் ரிப்பன் எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் சாட்டின் ரிப்பன். இதை வந்து நாட் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மடக்கி வச்சுட்டு இப்படி நீடில் குத்தி இழுத்துருங்க. இப்போ அடியிலேருந்து எடுத்துக்கலாம். பாருங்க இங்கே வந்து உல்லன் த்ரெட் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு பக்கத்துல இருந்து நீடில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரிப்பன் எடுத்துட்டு இப்போ பாருங்க இந்த த்ரெட்டுக்குள்ள விட்டு இந்த சைடு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு திரும்ப வந்து இந்த த்ரெட்டுக்குள்ள விடணும். இந்த த்ரெட்டுக்குள்ள விட்டுட்டு இந்த த்ரெட்டுக்குள்ளே விடணும். இந்த மாதிரி 2 த்ரெட்டுக்குள்ளே சேர்த்து விடணும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் 2 த்ரெட்டுக்குள்ளே சேர்ந்து இந்த மாதிரி நீடில் விட்டு வெளியில் எடுத்துருங்க. இப்போ ரிப்பன் வந்து இந்த சைடு வந்துருச்சு இல்லையா, இப்போ திரும்பி வந்து இதில் எடுத்துட்டு அதே மாதிரி இதில் விடணும். இதுலயும் இது வந்து ரொம்ப இழுத்துறாதீங்க. கொஞ்சம் இந்த மாதிரி பட்டையா இருக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து ஃப்ளவர் வந்து அழகா தெரியும். நெக்ஸ்ட் வந்து இந்த சைடு எடுத்துட்டு இதை அடியில் எடுக்கும்போது 2 சேர்ந்து எடுக்கணும். இதையும் சேர்ந்து எடுக்கணும். இப்போ பாருங்க இதுவும் நெக்ஸ்ட் இந்த சைடு எப்படி பண்றேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இப்போ இந்த சென்டரில் இருக்கு இல்லையா, இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி க்ரீன் கலர் ரிப்பன் எடுத்திருக்கேன். பாருங்கள், அடியிலேருந்து இந்த மாதிரி ரிப்பன் எடுத்துக்கலாம். இது வந்து நான் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஃபில் பண்ண போகிறேன். நம்ம ரிப்பனை யூஸ் பண்ணி ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம். இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு சுற்றுவோம் இல்லையா, நார்மல் த்ரெட்டில் எப்படி சுற்றுறோமோ அதே மாதிரி தான் ரிப்பன்லேயும் சுற்றணும். பாருங்கள், இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றிக்கலாம். இப்படி ஒரு டைம் மட்டும் சுற்றினா போதும். சுற்றிட்டு இதுக்கு பக்கத்துலேயே குத்திட்டு அடியில் இழுத்துருங்க. இது கொஞ்சம் இழுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அந்த நீடிலோட ஐ பார்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லையா, அதனால். இப்போ பாருங்கள், ஃப்ரெஞ்ச் நாட் விழுந்துருச்சு. இதே மாதிரி சுற்றியும் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். எடுத்துட்டு நார்மல் த்ரெட்டை சுற்றுற மாதிரியே தான் மாதிரி சுற்றிட்டு அடியில் குத்தி கீழே இழுத்துருங்க.